இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் இதனுடைய அடிப்படையில் அந்த சனிப்பெயர்ச்சி மாறுபட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய சர்ச்சையாக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது வலைத்தளங்களில். இதில் சனிப்பெயர்ச்சி வாக்கியப்படி பண்ணணுமா திருக்கணிதப்படி பண்ணணுமான்னு அடியேன் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் இந்த 2.5 வருஷம் கழித்து இந்த பிரச்சனை மறுபடியும் இப்போ வலைத்தளங்களில் யூடியூப் சேனல்களில் இது ஒரு சர்ச்சையாக போய் கொண்டிருக்கிறது. நம்ம மீண்டும் அதற்கு பதிவு நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது ரிஷிகள் அக்காலத்திலே அவர்கள் தங்களுடைய தபோ வலிமையாலும் தியானத்தினாலும் வானத்திலே இருக்கக்கூடிய அந்த வான் மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய சுழற்சியை, அதனுடைய சுற்றுவட்ட பாதையை, அதனுடைய அடிப்படையை வைத்து அவர்கள் கணித்தார்கள். அதனால் இது ரிஷி வாக்கிற்கிணங்க கணிக்கப்பட்டதினால் இதற்கு வாக்கிய பஞ்சாங்கம், ரிஷி வாக்கியினால் கணிக்கப்பட்டதினால் இதற்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர். இந்த திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சற்றேறக்குரிய ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னர் பாஸ்கர பட்டாச்சாரியார் இவாளெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வராகமிரெல்லாம் சேர்ந்து கணிக்கப்பட்டது. இது தீர்க்கமாக கணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், திருத்தி கணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இதுக்கு எப்படி பொருள் கொள்வதுன்னா, நம்ம ஒரு காலத்தில் நம்ம ரிஷிகள் அவர்களுடைய அந்த ஒரு தபஸ் வலிமையினால், அந்த ஒரு திருஷ்டினால், ஞான திருஷ்டினால் கணித்தது. இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகிடுத்ததுனால இது ரொம்ப துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இந்த திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது ஒரு கரெக்டான ஒரு பஞ்சாங்கம். அடியேன்னு இந்த திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணி தான் பலன்கள்லாம் சொல்லிக்கொண்டு வருகிறேன். எனவே இந்த வாக்கியம் திருக்கணிதம் என்ற 2 பஞ்சாங்களிலே திருக்கணித பஞ்சாங்கம் என்கின்ற முறையே தற்காலத்திலே ஜோதிட சாஸ்திரத்திலே ஜாதகம் பார்ப்பதற்கு மிக துல்லியமான பலனை கொடுக்க வல்லது. எனவே திருக்கணிதப்படி நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியே கரெக்டான சனிப்பெயர்ச்சியாக அமையப்பெறும். அதனால் திருக்கணித பஞ்சாங்கப்படியே தான் அடியேனும் வருகின்ற 29ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த சனிப்பெயர்ச்சி மகாயாகத்தை நடத்தவிருக்கிறேன். மேலும் விவரங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம்.